கோவை ஒப்பனக்கார வீதி அருகே மளிகை கடையில் பொருட்களை மேலே கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்ட மின்தூக்கி அறுந்து விழுந்ததில் ஊழியர் பலியான அதிர்ச்சி சம்பவம் நடந்துள்ளது. இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் அருண் வழங்கிட கேட்கலாம். அருண், வணக்கம். முழு விவரம். வணக்கம். அதாவது கோவை டவுன்ஹால் ஒப்பனக்கார வீதி அடுத்த ரங்கேதோட வீதியில் ஆஷிக் ஸ்டோர் என்ற பெயரில் முகமது தௌஃபீக் என்பவர் மளிகை கடை நடத்தி வருகிறார். இந்த மளிகை கடை என்பது ஹோல்சேல் கடையாக செயல்பட்டு வரக்கூடிய நிலையில அங்கு சுரேஷ் என்பவர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ். அவர் அங்கு ஊழியராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில அவர் கடைக்கு தேவையான பொருட்களை லிப்டில் எடுத்து சென்ற போது திடீரென அந்த லிப்ட் பழுதான நிலையில அது அருந்து விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் சுரேஷ் தலையில் பலத்த காயமடைந்து ரத்த வெள்ளத்தில் பரிதாபமாக சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து அங்கிருந்தவர்கள் அளித்த தகவலின் அடிப்படையில கடைவீதி காவல் நிலைய போலீசார் விரைந்து சென்று உடலை பற்றி அங்கு விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில மின்தூக்கில் ஏற்பட்ட பழுது காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்பது தெரிய வந்தது. தொடர்ந்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அதற்கான காரணம் என்ன, இந்த விபத்திற்கான முழு விவரம் என்ன என்பது தொடர்பாக காவல்துறையினர் தொடர்ந்து தற்போது விசாரணையானது நடத்தி வருகிறார்கள். இந்த சம்பவம் என்பது அப்பகுதியில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் ஒரு சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி அருண்.